என்ன வேலை பண்ணிட்டு இது ஒரு டேஞ்சர் டேபாலிக். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திடீர்னு உள்ளே வந்து ஒரு பேட்டி விட்டுரும். ஐயோ ஜிஸ்பா பக்காவாக இருக்கே, ஜிஸ்பாலே தங்கணும் போல தான் இருக்கு எனக்கு. போகலாம், மணாலி போகலாம். எதையுமே நான் பார்க்கல. நான் ரோடு கீரு ஆக்சிடென்ட்ரு, அவ்வளோதான். ரோடு கீரு ஆக்சிடென்ட்ரு, ரோடு கீரு ஆக்சிடென்ட்ரு. அப்போ பெல் ஆமாம் போஷா வித் நோ பிரேக்ஸ் மாதிரி, ஆமாம் டியூக் வித் நோ சஸ்பென்ஷன் மாதிரி புட்டின்னு வரேன் நான். ஐயோ இருக்கலாமா, நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இருக்குது மோட்டோ ஜிபி டயர் மாதிரி தேஞ்சிருக்கு பாருங்களேன். சைடு பேட்டர்ன்லாம் தெரியுதுங்களா? சைட்லலாம் தேயவே தெரியாது. சைடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பிரித்து எடுத்திருக்கேன். இட் வாஸ் ஆசம் டிரைவ். ஐ எம் எ போஷா வித் நோ பிரேக்ஸ் மாதிரி. உண்மையிலே ஐ எம் எ டியூக் வித் ஐ எம் எ 390 வித் நோ சஸ்பென்ஷன். தான் தெரியல, அப்படியே பார்த்துக்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். செம்மையாக இருப்பாங்க. காட்டு தான் நான் இதுவே ஆன் பண்ணல. நான் ஸ்பீடாக ஓட்டுறது நான் காட்டவே மாட்டேன். ஏன்னாங்க எனக்கு இந்த ஜிப்பா ரொம்ப பிடிச்சிருக்குது. ஜிப்பா சூப்பர். பார்த்தீங்களா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? இது ஒரு டேஞ்சர் டேபாலிக். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திடீர்னு உள்ளே வந்து ஒரு பேட்டி விட்டுரும். ஐயோ ஜிப்பா பக்காவாக இருக்கே, ஜிப்பாலே தங்கணும் போல தான் இருக்கு எனக்கு. போகலாம், மணாலி போகலாம். மணாலி இறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இன்னைக்கு. இறக்க முடியும் என்னால். ஐ கேன் டூ எனிதிங் பாசிபிள். ஓகே வேற லெவல் இருக்கு. இருக்கிறீங்கலாம் வண்டியை அதெல்லாம் இருக்கு. சூப்பர் அட்வென்ச்சர் நீ சாம. எதையுமே நான் பார்க்கல. நான் ரோடு கீரு ஆக்சிடென்ட்ரு, அவ்வளோதான். ரோடு கீரு ஆக்சிடென்ட்ரு, ரோடு கீரு ஆக்சிடென்ட்ரு.
கிளாங்க வந்துட்டேன். கிளாங்கில் பெட்ரோல் போட்டு அட்டல் டனல் 43 கிலோமீட்டர்ஸ் தான். ஓஹோ வந்துவிட்டேன். இன்னைக்கு ஒரு நல்ல அட்வென்ச்சர் கைஸ். காலைல மேலேருந்து எடுத்து நைட்டுக்குள்ளே மணாலி வருவேன் நான் நினைக்கூட இல்லை. நான் நினைச்சேன் கிருஷ்ணா போனால் ஓகே, கஸ்டூலே போட்டுடலாமான்லாம் யோசித்தேன். அப்புறம் ஏதோ ஒரு வெறி வந்து நான் பாட்டு எடுத்து விளாச ஆரம்பித்தேன். வண்டியை போட்டு விளாச ஆரம்பித்தேன் வண்டியை நான் பாட்டு. ஓ, இந்த கடையே வந்துருக்கேன். அதான் சமோசா கடை இது. இங்கே சமோசா சாப்பிட்டேன் நான். ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருந்த ரூமு. மணி 6 தான் ஆகுது. 6 மணிக்கெலாம் வந்துட்டேன். டேரெக்டாக மணாலி இறக்கிடுவேன் கைஸ். அவ்வளோதான் வண்டியை. இதான் கைஸ் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. ஜம்லிங் அந்த இவனுக்கு எடுத்துக்கிச்சு. நான் வேகமாக வந்துடும். இவனுக்கு கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிச்சு. தண்ணிக்கு இருக்குது ரைட்டாக ஆகுது. நான் 2 கட்டை கொடுத்தேன்ல, உடனே அவனுக்கு கொஞ்சம் வேகமாக ஓடணும். வண்டி ஸ்மெல்லு வருது. என்ன ஸ்மெல்லு? அவன் வண்டி ஸ்மெல். அப்போ ஜம்லிங் ரோட்லேயே வந்துட்டேன் கைஸ். அவ்வளோ 2 கிலோமீட்டர் பெட்ரோலை போட்டுட்டு பெட்ரோல் பங்க். பையா இங்கே இன்டர்நெட் வேலை செய்யணும். நினைக்கிறேன் இன்டர்நெட் வேலை செஞ்சால் ஃபுல் பண்ணி விட்ருவோம். இல்லைனா 500 செயின் தான் கைஸ் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. செயின் தான் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. போட்டு உருன்னு உச்சா செயின் என்ன ஆகுது. பையா மணாலி how many கிலோமீட்டர் பையா? மணாலி 70யா? 70 கிலோமீட்டர் தான் கைஸ். இப்போ தாராளமாக போயிடலாம். நான் ஒரு டீயை ஒன்று சாப்பிட்டே போகிறேன். டீ சாப்பிட்டு சில்லாக போய் மணாலி மார்க்கெட் 70 கிலோமீட்டர்ஸ் பையா? மணாலி மார்க்கெட் போயிட்டா போகிறேன். எனக்கு அங்கே ரூம் எடுத்துருவேன் நான். ஓகே, இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் கைஸ். ரொம்ப வேகமாக வந்துட்டேன். I'm unstoppable. I'm a Porsche with no brakes மாதிரி. I'm a Duke with no suspension மாதிரி குட்டின்னு வரேன் நான். ஐயோ, செல்ஃபோன்லாம் ஓட்ட ஊந்துச்சு. போய்ட்டு உள்ள இருக்க எங்கள் அம்மா சிம் எடுத்து வைக்கணும் பத்திரமா. இதெல்லாம் சேவ் பண்ணேன் மணாலின்னு. ஏன்டா அது எனக்கு கால் வந்திருக்கு. முதுகு தான் கைஸ் வலிக்குது. ஏன்னா நான் தீப் தக்கர் மணாலி தான் அந்த ரூமுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவன் நம்பர் என்னென்னு சேவ் பண்ணிட்டு தெரியல. 70ன்றானுங்க. கூகுள் பே பையா? பெட்ரோல் ஃபுல். போயிடலாம், டைம் இருக்குது. கிளாங்க தாண்டிட்டாலே போகிறோம். அட்டல் டனலில் போயிட்டு ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு இவருக்கே மணாலி தருவோன்னு. பயங்கரமாக கையெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண நான். ஹலோ ப்ரோ. हेलो मनाली होटल हाँ जी डे और 3 days 4 to 5 one last week I came in Duke. Okay bro. Do you remember? Yeah. Your hotel name bhaiya? Hotel Gandhara. Hotel Gandhara. Shall I come today? Okay sure. Okay bro, I'll come there. Okay. Hotel Gandhara அதான் சேர போட்டு வச்சுக்க வேண்டியதான். 5% தான் இருக்குது சார்ஜ். நெட்டு ஆன்லேயே வச்சுருந்துருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா பவர் பேங்கை தூக்கி சொருக வேண்டியதான். பவர் பேங்கை தூக்கி சொருகணும்னு வச்சிங்களேன், சார்ஜ் ஏறும். நான் பாட்டேன். பையா ஃபுல் பண்ணுங்க பையா, பெட்ரோல் பையா. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரான டே. கூகுள் பே பையா? டெல்லியிலேருந்து யாரோ இவர் அங்கே பார்த்தனே. ஓகே, ஏறுவே. How much bhaiya? 99. Petrol per liter 99 ना?
ஏறுது கைஸ் பெட்ரோல். இது ஜிபே போட்டுருங்க. இனஃப் யா, இனஃப் போகிறோம். நம்ம இது நாளைக்கு பார்த்துக்கிறேன். 7:20 அவ்வளோதான் கைஸ். இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டியதுதான். போயிட்டு முதல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் தலை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகே இந்தடா பையா, பார்த்துக்கு பையா. அம்மா தண்ணி குடிச்சிக்கலாம் கைஸ், கொஞ்சம் முடியல. அம்மா எப்பா எப்பப்பா ஐயப்பா, வண்டி ஓட்டிட்டு தான் இறங்குறேன். அவ்வளோதான் சில்லு. மணாலி வந்துட்டாலே போருங்க, டவர் கிவர் எல்லாமே கிடைக்குமா. அதுக்கு நடுவில் தான் ஒன்றுமே இருக்காது, ரிமோட் இடம் எல்லாமே சில்லாக இருக்கும். பாருங்க வாட்டர் பாட்டில். ஐயோ அக்கி நாளைக்கு காலையில் கைஸ் வண்டியை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செயினை பண்ணி லூப் பண்ணிட்டு சண்டிகர் இறக்கிடலாம். சண்டிகர் இறக்கிட்டு அவ்வளோதான் ட்ரிப்பு ஓவர். எனக்கு ஐடியா இருக்குது கோவா போகலாமான்னு, ஆனால் தனியாக போய் என்ன பண்ணுறதுன்னு இருக்குது. ஃப்ரெண்டு இன்னொருத்தலாம் சொன்னால் போயிட்டு வா அப்படின்றாங்க. செக் பண்ணிக்கலாமா நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இருக்குது மோட்டோ ஜிபி டயர் மாதிரி தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். சைடு பேட்டர்ன்லாம் தெரியுதுங்களா. ஃபுல்லாக கார்னரிங் தானே. ஹைவேல வந்தால் மிடில் மட்டும்தான் தெரியும், சைட்லலாம் தேயவே தெரியாது. சைடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பிரித்து எடுத்திருக்கேன். இட் வாஸ் ஆசம் டிரைவ். ஐ எம் a Porsche with no brakes மாதிரி உண்மையிலே. ஐ எம் a Duke with 390 with no suspension. சஸ்பென்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கந்த கொடூரமாக இல்லை, ஆனாலும் இதை வச்சுட்டே வந்துட்டேன். என்ன ஒரு பிரி எம்மா. அந்த பொண்ணு அழகாக இருக்காள், அங்கே போய் காஃபி சாப்பிடுவோமா, ஒரு டீயை போடுவோம். அதில் அப்படியே லைட்டாக ஃப்ளைட் அடிச்சோம்னா கொஞ்சம் சில்லாகிடும், ஈவினிங் வெயிட் ஆகிடும். அம்மா எல்லாம் குட்டி சூப்பர் ஷார்ட் ஆகிடும். பட் ஊற்றுனா போகும், சின்ன ஆகிடுவா. எல்லாம் எடுத்துக்கினா இந்த ஃபோனு சைட்லலாம் தேயவே தெரியாது. சைடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பிரித்து எடுத்திருக்கேன். இட் வாஸ் ஆசம் டிரைவ். ஐ எம் a Porsche with no brakes மாதிரி உண்மையிலே. ஐ எம் a Duke with 390 with no suspension. 7:30 8:30 மணாலி. ஓகே 60 கிலோமீட்டர் தான் பார்த்துட்டேன். முதுகு ரொம்ப வலிக்குது. டீ மிஸ் ஆகும். ஹாய் ஹாய் டீ டீ சாயா एक चाया एक चाय हाँ मोमोस இருக்கு போலயே. मोमोस क्या क्या नॉन वेज हाउ मेनी पीस 8 हाँ சாப்பிட மாட்டேன். ஓகே கிவ் சாயா இனஃப். ஒரு டீயை குடிச்சிட்டு கைஸ் மணாலி போயிட்டு பக்காவாக உட்காந்து சாப்பிட வேண்டியதான், வெறித்தனமாக எதையாவது. ஓகே சாப்பிட்டேன், கிளம்ப வேண்டியதான். தீதி ஹவு மச்? இந்த குருமா பாய்ஸ் யாரும் நோண்டுறானுங்கண்ணே. ஹவு மச் இல்லை புரிஞ்சு அதாங்க 20 rupees ஒரு டீ சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டிதான். ஏப்பா தேங்க்யூ. இப்போ தான் சார்ஜ் போட்டேன், கூகுள் பே எடுத்துங்க. நான் 20 இருக்குது அவ்வளோதான். கூகுள் பே எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுவேன். காசை கையில் இருந்தால் சரன்னு செலவு பண்ணிடுவேன். அதுக்காக தான் கூகுள் பே யூஸ் பண்ணுறது. போயிடுவேன் நான், 1 மணி நேரத்துக்கு கூட போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு. முட்டிலாம் கொஞ்சம் வலிக்குது கைஸ் இந்த வண்டியால், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஒரு கடை சில்லாக இருந்தது, டீ செம்ம சூடாக இருந்தது. என்ன இருக்குது, ஃபோன் இருக்குது, 2 ஃபோனு. 2 ஃபோன் இருக்குது. ஓகே அவ்வளோதான், கிளம்ப வண்டி தான். இதனால் இந்த க்ளவுஸை போட்டு கேமரா ஆன் பண்ணவே முடியல. ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்காமல் வண்டியை மட்டும் ஓட்டிகிட்டு கரெக்டாக வந்தால் செம்ம ஃபாஸ்ட்டாக வர முடியுது. நான் இதுக்கு 6 மணிக்கெலாம் காலைல கிளம்பியிருந்தேன், நான் அசால்ட்டாக மணாலி வந்திருக்கேன். இங்கே பொறுமையாக ஓட்டிகிட்டு அதோட சாதாரணமாக 40-50 வந்தாலே அவங்களே வர முடியும். சாப்பிட்டுட்டே வந்தால் கூட 8-9 மணிக்கு வந்துடலாம் மணாலி. காலைல 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். இது போய் காரம் இது ஒரு மசாலா வேர்க்கடை சாப்பிட்டேன்.
कितना पानी चले जाते हैं